بسم الله الرحمن الرحيم ألف لام ميم تلك آيات الكتاب الحكيم هدى ورحمة للمحسنين الذين يقيمون الصلاة ويؤتون الزكاة. السلام عليكم ورحمة الله. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. அல்லாஹ்வுடைய அருள் பொங்கக்கூடிய ரமலான் மாதத்தில் நம்ம எல்லாருமே இருக்கிறோம். இந்த மாதத்தை அடைஞ்சே அதன் மூலியமாக நம்மளுடைய பாவங்கள்லேருந்து விடுபட்டு அதிகமாக நன்மையான காரியங்களை செஞ்சு புதுசான நன்மைகள், அதாவது நம்ம புதுசான நன்மைகள் இல்லை, வளமையாக செய்யாததை தாண்டி ஏதோ ஒரு அமலையோ அல்லது ஒரு தர்மத்தையோ புதுசாக செஞ்சு நம்மளுடைய நன்மைகளை அதிகரிச்சுக்கிறணும், பாவங்களை குறைச்சிக்கிறணும். ஏன்னா சொர்க்கத்துடைய வாசல்கள் திறக்கப்பட்டு நரகத்துடைய வாசல்கள் மூடப்பட்டு இருக்குது. அதிகமான நன்மையை சம்பாரிச்சுக்கிறணும் இந்த ரமலானுடைய மாதத்தில். அதே நேரத்தில் இந்த ரமலானை பற்றின சில செய்திகளை நம்ம தெரிஞ்சுக்கிறணும். நோன்பு பற்றி நிறைய தவறான செய்திகளும் தவறான புரிதல்களும் இருக்குது. முதல்ல நோன்பு வைக்கிறதுலேருந்தே வருவோம். நைட்டுக்கு காலையில் சஹர் வைக்கணும். சஹர் வச்சா தான் நோன்பு வைக்க முடியும். அதுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால், முன்னாடி காலத்துலலாம் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க வந்து நான் எத்தனாவது நோன்பு அல்லாவுக்காக நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நியத்து செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நியத்து செய்வாங்க. அப்படிலாம் எந்த ஒரு விஷயத்தையுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டுத்தரல. நோன்பு வைக்க போகிறேன்னு மனசளவில் நினச்சிக்கிட்டு நைட்டு படுத்து தூங்கிறேன், காலைல எழுந்திரிச்சு சகரை சாப்பிட்டு ஃபஜர் தொழுகி நோன்பு வச்சிட வேண்டியது, அவ்வளோதான் நோன்புக்கானது. அதுக்கப்புறம் சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா, நைட்டு 1 மணி 2 மணிக்கு சாப்பிட்டுட்டு நான் நியத்து வச்சுட்டு படுக்கிறேன் அப்படின்னு சொல்லி படுத்துடுறாங்க. இப்படி படுக்கிறது தவறு கிடையாது. ஆனால் சஹர் நேரத்தில் சாப்பிடக்கூடிய உணவில் பரக்கத்து இருக்குன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் அந்த 3:30 மணி 4 மணிக்கு சாப்பிட்றத நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறாங்க. ஏன்னா அந்த டயத்தில் நம்ம ஒரு வாழைப்பழமோ அல்லது ஒரு சாதாரண சின்ன விஷயத்தை சாப்பிட்டாலுமே அந்த நாள் ஃபுல்லாக அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஏன்னா நம்ம உடம்பு அந்த நேரத்தில் அவ்வளோ சத்துக்களையும் எடுத்து அப்படியே வச்சுக்கிறோம். ஸோ உடம்பு அதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் அதிகமான பரக்கத்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மூணாவது விடிசகர். விடிசகர்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா, சஹர் நேரத்துக்கு எந்திரிக்கிறது கிடையாது. சஹர் நேரத்துக்கு நல்லா தூங்கிடுறது. ஃபஜர் நேரத்துக்கோ ஃபஜருக்கு பிறகோ எந்திரிச்சிட்டு எதையாவது ஒன்று சாப்பிட்டு குடிச்சிட்டு நான் விடிசகர் வச்சுட்டேன், நோன்பு வச்சுட்டேன், இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டியே தரலை. இதுக்கு நோன்புடைய சட்டங்களுக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது. இந்த நோன்புக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது. இப்படிலாம் சஹர் சாப்பாடு சாப்பிடல, தூங்கிட்டோம், மறந்துட்டோம், ஏதோ ஒரு காரணத்தினால எந்திரிக்க முடியலை, அலாரம் அடிச்சிச்சு கொண்டுச்சு எந்திரிக்க முடியலை அப்படின்னு சொன்னோம்னா அப்படியே நோன்பை கண்டினியூ பண்ணிக்கிற வேண்டியதான். நைட்டு ஏன்னா நோன்பு வைக்க போகிறோம்னு நினச்சிட்டு படுத்தாச்சு, அப்படியே காலைல இருந்துச்சு ஃபஜர் தொழுவிட்டு நோன்பை கண்டினியூ பண்ணிக்கிற வேண்டியதான். இது இப்படி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடமையான நோன்புக்கு காட்டி தந்துருக்கிறாங்க. அதுக்கு பிறகு நோன்பு வச்ச நிலையில் நோன்பை திறக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த விதமான துவாவையும் காட்டித்தரலை. இப்படி துவா ஓதி நோன்பை திறங்க அப்படின்னு சொல்லி எந்த விதமான துவாவையும் காட்டித்தரல. இன்றைக்கி இன்ஸ்டாகிராமில் நான் பார்க்குறேன் என்னென்னா, ஒரு குடும்பமாக இருக்கிறாங்க, அந்த மனைவி அந்த துவா ஓதுறாங்க, கணவரும் பெற்ற பிள்ளைகளும் அந்த துவா ஓதி நோன்பை திறக்கிறாங்க. இது பிதத். எல்லா பிதத்தும் வழிகேடு, எல்லா வழிகேடு நரகத்துக்கிட்டு செல்லக்கூடியது. குல்லு பிதத்தின் லலாலா குல்லு லலாரத்தின் ஃபின்னார். சரியா? இது அல்லாஹ்வுடைய தூதர் காட்டியே தரலை. நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் துவா செய்யலாம். அவர்கள் மனதில் அவரவர்களுக்கு வேண்டியதை வேண்டப்பட்டவர்களுக்காக துவா செஞ்சுக்கலாமே ஒழிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பர்டிகுலராக ஸ்பெசிஃபிக்காக எந்த விதமான துவாவையும் காட்டி தரலை. அப்படி செய்கிறது பிதத், அது வழிகேடு, அது நரகத்துக்கு இட்டு செல்லும். ரெண்டாவது, நோன்பெல்லாம் திறந்ததுக்கு முன்னாடி அவசரமாக போய் மகரிபு தொழுகிறது. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தரலாம். நிதானமாக இருந்து ஈத்தம்பழத்தை தின்னுட்டு தண்ணியை குடிச்சு, ஜூஸை குடிச்சு, இளநியை குடிச்சு, சாப்பாடு இருந்துச்சுன்னா சாப்பிட்டுட்டு, நோன்பு கஞ்சியை குடிச்சிட்டு அப்புறமா போய் தான் திருப்தியாக சாப்பிட்டு ஏப்பம் விட்டுட்டு தான் போய் மகரிபை தொழுவணும். அவசரமாக போய் மகரிபை தொழுவது, இப்படி ஒரு விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டியே தரலை. இது நோன்பு நேரத்தில் செய்யக்கூடிய தவறுகளில் இதுவும் ஒன்று. அதுக்கு பின்னாடி நோன்பை திறந்ததுக்கு பின்னாடி மகரிபெல்லாம் தொழுவதுக்கு முன்னாடி இரவு தொழுகை தொழுகிறதுல இஷா தொழுகைக்கு பிறகு இரவு தொழுகை எல்லா பள்ளிகளையும் தொழ வைக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பெருசாக வலியுறுத்தவும் இல்லை, என்கரேஜ் பண்ணவும் இல்லை. கடமையான வணக்கங்களை மட்டும்தான் பள்ளியில் தொழுகிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தினாங்க. உபரியான வணக்கங்களை வீட்டில் தொழுகிறத தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக விரும்பினாங்க, தொழுவுனாங்க. அதனால் இந்த 8+3 இந்த மாதிரி ஒத்தப்படையில் தொழுகையை முடிக்க சொல்லியிருக்காங்க. இரவு தொழுகையை 8+3 தொழுகிறதா இருக்கட்டும் அல்லது 20 ரக்காயத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த விதமான ஆதாரங்களும் காட்டலை.
20 ரக்காயத்து சில பள்ளியில் தொழு வைக்கிறாங்க, அதுக்கு எந்த விதமான ஆதாரம் இல்லை. 8 ரக்காயத்து தொழுவலாம், 10 ரக்காயத்து தொழுவலாம், தொழுதுட்டு ஒத்தப்படையில் 1 3 தொழுவி வித்திர தொழுவி முடிச்சுக்கலாம் நம்ம. இது எப்போன்னா இரவினுடைய 3வது பகுதியில் அல்லது இரவினுடைய கடைசி 2 பகுதியில் அல்லது இரவில் பாதி டயத்தில் தொழுகிறது, அதாவது 2:30 மணி 3 மணிக்கு எந்திரிச்சு தொழுகிறது தான் சிறந்தது. அதுதான் தஹஜத். அந்த நேரத்தில் அல்லாஹ் முதல் வானத்துக்கு வந்து என்னிடம் கேட்கக்கூடியவர்கள் இருக்கிறீங்களா, நான் கேட்குறவங்களுக்கு கேட்குறத கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறான். அந்த நேரத்தில் தொழுது சஜிதாவோட துவா செய்கிறது தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்தாங்க. இப்படி பள்ளியில் தொழுகிறது வந்து தவறு கிடையாது, ஆனால் இது அவ்வளோவா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கரேஜ் பண்ணலை. அது என்னமோ கடமையான வணக்கங்கள் போன்று இன்றைக்கி பள்ளிகளில் வளமையாக நடைபெற்று வருது. நோன்பு வச்சுருக்கக்கூடிய நேரத்தில் எந்தெந்த விஷயத்தையெல்லாம் செஞ்சால் நோன்பு முறியும்னு சொல்லி வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால், ஆனால் இதெல்லாம் செஞ்சால் நோன்பு முடியாது. ஏன்னா நோன்பு வச்சுக்கிட்டு எச்சித்து போகக்கூடாதுன்னுவாங்க, நோன்பு வச்சுக்கிட்டு சளியை முழுங்கக்கூடாதுன்னுவாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. எச்சு துப்பக்கூடாது அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கேயுமே சொல்லலை. எச்சியை தாராளமாக முழுங்கலாம், அது அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு நம்ம வாயில் சுரக்கக்கூடிய ஒரு திரவம், அது எனர்ஜிட்டிக் உடையது. சளியை முழுங்குறதும் முழுங்காதான் அவங்களுடைய சூழ்நிலையை அந்த பர்டிகுலர் மனிதரை சார்ந்தது. அது முழுங்குறதுனால எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அதே நேரத்தில் ரத்தம் வந்துருச்சுன்னா நோன்பு முறியும்னு சொல்லுவாங்க. ரத்தம் வந்தாலும் நோன்பு முடியாது. ஏதோ ஒரு இடத்துக்கு வெளியே போகிறோம் கொள்கிறோம், ஏதோ ஒன்றில் பட்டுறது கை காலில் கிழிச்சிருது, ரத்தம் வந்துடுது, நோம்பு முடிஞ்சிருமா, நோம்பெல்லாம் முடியாது. அப்படிலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுவுமே சொல்லலை. ரத்தம் கொடுத்தாலும் நோம்பு முடியாது. ஒரு மனிதர் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, விபத்தில் சிக்கிட்டாங்க, ஒருத்தவங்க வந்து ரத்தம் கொடுத்து அவங்களுக்கு உதவி செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்குது, நோன்பு வச்சிருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து ரத்தம் கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னால் அதன் காரணமாலாம் நோம்பு முடியவே செய்யாது. தாராளமாக நோம்பை கண்டினியூ பண்ணிக்கலாம். வாந்தி எடுத்துடுறாங்க நோன்பு வச்சிருக்கக்கூடிய நிலையில், அப்பையும் நோம்பு முடியவே, நோம்பு முறியறது வந்து இந்த மாதிரியான காரணங்களால் நோம்பு முறியவே செய்யாது. இதெல்லாம் நடந்துச்சுன்னா நோம்பை தாராளமாக கண்டினியூ பண்ணிக்கலாம். சாயங்காலம் மகரிபு தொழுகிற வரைக்கும் நோம்பை தாராளமாக கண்டினியூ பண்ணிக்கலாம். அப்போ என்ன செஞ்சால் நோம்பு முறியும்? வேணுக்கு முன்னே சாப்பிட்டா நோம்பு முறிஞ்சிடும். அதாவது நோம்பு வச்சுருக்கோம்னு தெரிஞ்சு அதெல்லாத்தையும் நல்ல சவுண்டு மைண்டோடு இருந்து நல்ல தெளிவாக நல்ல எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு இருந்து சாப்பிட்டா நோம்பு முறிஞ்சு போயிடும். ஒன்று. இன்னொன்று, கணவன் மனைவி உடல் உறவு கொண்டுட்டாங்க, சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் நோம்பு முறிஞ்சிடும். இன்டென்ஷனலாக நோன்பு வச்சுருக்கோம்ன்றது தெரிஞ்சு எல்லை மீறி வரம்பு மீறி அவங்க சேர்றாங்கன்ற பட்சத்தில் நோம்பு முறிஞ்சு போயிடும். அது இல்லாமல் பெண்கள் வந்து சகர் வச்சாங்க, சகர் வச்சதுக்கப்புறம் மாதவிலக்கு ஏற்பட்டுருது, மாதவிலக்கு ஏற்பட்டுட்டா அந்த நோம்பு பிடிக்கணுங்கிற தேவை கிடையாது. அந்த நோம்பு அடுத்த வருஷம் ரமலானுக்குள்ளே ஒரு நாள் பிடிச்சிக்க வேண்டியது, அன்னைக்கு நோம்பு பிடிக்க தேவையில்லை. சரி, சகர் வச்சுட்டு நோம்பும் வச்சுட்டாங்க, பாதி நாள் போயிடுது, அப்போ மாதவிலக்கு ஏற்பட்டுருது, அந்த நோம்பையும் தொடர தேவையில்லை, அதோட நோம்பு முடிஞ்சிடும். அந்த நோம்பையும் பின்னாடி இன்னொரு நாளில் வச்சுக்க வேண்டியது. இல்லை நோம்பு முழுசும் வச்சுட்டாங்க, மகரிபு தொழுவ போகிற மகரிபு நேரம் 6:25க்கு நோம்பு இருக்கணும், 6:20க்கு மாதவிலக்கு ஏற்பட்டுருச்சு, அப்போயும் அந்த நோம்பு கணக்கில் வராது. அதுக்கான கூலி எல்லாம் வழங்குவான், கூலி வழங்கக்கூடியவன் அந்த நோம்பை அடுத்த ரமலான் கடையில் வைக்கணும். இப்போ அந்த மாதவிலக்கு ஏற்பட்டதுலேருந்து மாதவிலக்கு முடிகிற நாள் 3 நாளோ 4 நாளோ 5 நாளோ 6 நாளோ அது வரைக்கும் அவங்க நோன்பு வைக்க தேவையில்லை. சில நேரம் மாதவிலக்கு முடிஞ்சிருச்சுன்னு நினச்சேன், 5 நாளில் முடிஞ்சிருச்சுன்னு நினச்சி தன்னை பரிசுத்தப்படுத்திக்கிட்டு இருந்துடுறாங்க. 6வது நாள் மாதவிலக்கு ஏற்பட்டுருது, மறுபடியும் வந்துடுது. அப்படின்னும் பொழுது அந்த நோம்பு கணக்கில் வராது. மாதவிலக்கெலாம் அந்த எத்தனை நாள் நோன்பு வைக்கலையோ அந்த நோம்பை கணக்கிட்டு அடுத்த ரமலானுக்கு இடையில் அந்த நோம்பு வந்து வைக்கணும். அதுதான் மாதவிலக்குடைய சட்டம் பெண்களுக்கு. இது இல்லாமல் ஆனால் இருக்கக்கூடியவங்க சுய இன்பத்தில் ஈடுபட்டாலோ, இந்த மாஸ்டர்பேஷன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயத்தை செஞ்சாலோ நோம்பு முறிஞ்சிடும். அது வந்து பான் பார்த்தாலும் சரி, ஒரு பெண்ணை மனதில் நினச்சி செஞ்சாலும் சரி, ஒரு பெண்ணோடைய புகைப்படத்தை வச்சு அந்த மாதிரி செயல்களில் ஈடுபட்டாலும் சரி, இதெல்லாம் நான் சாதாரண காலங்களில் நோம்பு அல்லாத காலங்களில் செஞ்சாலும் பாவம். ஆனால் நோன்பு வச்சுருக்கக்கூடிய காலத்தில் இப்படி ஒரு விஷயத்தை செஞ்சு அவருக்கு இந்த அணுக்கள் வெளிப்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த நோம்பு முறிஞ்சு போயிடும். இந்த மாதிரியெல்லாம் நோன்பு முறிஞ்சிச்சு, அதாவது இன்டென்ஷனலாக மனைவியோடு சேர்ந்தோ அல்லது இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சு நோன்பு முறிஞ்சால் 60 நோன்பு வைக்கணும். அப்படி இல்லையா, 60 நோன்பு வைக்க சக்தி இல்லையா, முதல்ல 10 அடிமைகளை விடுதலை செய்யணும். இன்றைக்கி அந்த அடிமை கலாச்சாரம் இல்லை. அப்படி இல்லாத பட்சத்துக்கு 60 நோன்பு வைக்கணும். 60 நோன்பு வைக்க சக்தி இல்லைன்னா 60 ஏழைகளுக்கு உணவு அளிக்கணும். இதுதான் அதுக்கான பாவ மன்னிப்பு பரிகாரம் அப்படிங்கிறது. ஒரு சஹாபி வந்து வர்றாரு, அவர் வந்து நோன்பு வச்சுருந்துருக்கிறார், நோன்பு வச்சுட்டு மனைவியோடு சேர்ந்துட்டார். மனைவியோடு சேர்ந்ததுக்கு பின்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நம்ம நோன்பு வச்சேன், மனைவியோடு சேர்ந்துட்டேன், என்ன பண்ணுறதுன்னு கேட்கும்போது 60 நோன்பு வைக்க சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. 60 நோன்பு வைக்கோன்னா அவர் வந்து தலையை சொல்லிடுறாரு, ஏன்னா ஒரு நோன்பு யாரை சொல்ல ஒரு நோன்பு வச்சதுக்கே இந்த நிலமை,
நான் 60 நோம்புலாம் எப்படி வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி அவர் பார்க்குறாரு. சரி 60 ஏழைக்கு உணவு கொடுத்துருங்கன்னும் போது என்கிட்ட அவ்வளோ பொருளாதார வசதி இல்லைன்னொன்னே நபிசல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா போய் பொருளாதாரத்தை வசூல் பண்ணிட்டு வர சொல்லி இதை எடுத்துகிட்டு போய் ஏழைகளுக்கு தர்மம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த மனிதரை பார்த்து சொல்கிறாங்க. அவர் சொல்கிறாரு, யாரில் இந்த ஊரில் நான் தான் மிகப்பெரிய ஏழை, என்னை விட ஏழையை நான் எங்கே போய் தேடுறது அப்படின்னு சொன்னோன்னே இந்த பொருட்களை நீங்களே எடுத்துகிட்டு போங்கன்னு நபிசல்லாஹ்னு சொல்லிட்டு கடவாய்ப்பல் தெரிகிற அளவுக்கு சிரிச்சாங்கன்னு சொல்லி ஹதீஸ் இருக்குது. இந்த ஹதீஸில் நமக்கு என்னென்னா ஒருத்தர் வாண்டடாக நாவையோ அல்லது கீழே இருக்கக்கூடிய உறுப்பையோ கட்டுப்படுத்த முடியாமல் நோன்பை வந்து முறிச்சிடுறாரு அப்படின்னு சொன்னால் 60 நோன்பு வைக்கணும், அப்படி இல்லைன்னா 60 ஏழைகளுக்கு உணவு கொடுக்கணுங்கிறது இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு வந்து தெரிய வருது. இப்போ ஒருத்தர் நோம்பெலாம் வச்சுட்டாரு, ஆனால் என்ன பண்ணிடுறாரு, நோன்பு வச்சதை மறந்துட்டு சாப்பிட்டுறாரு அல்லது தண்ணியை குடிச்சு டீயை குடிச்சு ஜூஸை குடிச்சிடுறாரு, ஏதோ ஒன்று பண்ணிடுறாரு. பண்ணிவிட்டா என்ன பண்ணுறது, மறந்துட்டு நோன்பு வச்சுருக்கும்போது குடிச்சிட்டார், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அல்லாஹ் அளவற்ற அன்புடையவன், நிகரற்ற அன்புடையவன். அல்லாஹ் வந்து கருணை மிகுந்தவன், அன்பு செலுத்தக்கூடியவன், மன்னிக்கக்கூடியவன். அதனால் அல்லாஹ் மன்னிச்சிருவான். அதை ஞாபகம் வந்தோன்னா அதை சாப்பிட்ற நிப்பாட்டிடணும். ஒரு டீயை குடிச்சிக்கிட்டு இருக்காரு, பாதி டீ குடித்தோடனே நோன்பு வச்சுருக்கோம்னு ஞாபகம் வந்துடுறது, அப்படியே டீயை நிப்பாட்டிட வேண்டியதான். இல்லை டீ குடிச்சு முடிச்சோன்னே ஞாபகம் வருதுன்னா அப்படியே நோம்பை கண்டினியூ பண்ணிக்கிற வேண்டியதான். மறுபடியும் எதுவும் சாப்பிடாமல் நோன்பு திறக்கிற நேரம் வரைக்கும் சூரியன் அஸ்தமிக்கிற வரைக்கும் நோம்பை கண்டினியூ பண்ணிக்கிற வேண்டியதான். அதனால் வந்து எந்த பிரச்சனையுமே கிடையாது. அதனால் கவலைப்படவோ கஷ்டப்படவோ எதுவுமே தேவை கிடையாது. மறந்துட்டு செய்கிறது அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கான். அதனால் ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நோன்பு மாதத்தை அதிகமாக அமல் செஞ்சு அதிகமாக பாவத்திலேருந்து வெளிப்பட்டு நன்மையான காரியங்களில் ஈடுபட்டு அதிகமாக தர்மம் செய்யக்கூடிய மனிதர்களாக அல்லாஹ் வந்து உங்களையும் என்னையும் ஆக்கணும். நோன்பு வச்ச நிலையில் பொய்யான பேச்சுக்களையும் பொய்யான செயல்களையும் புறம் பேசுகிறதையும் அவதூறு பேசுகிறதையும் இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து விடுபட்டுக்கிறணும். நோன்பை வச்சு கொண்டு எவர் பொய்யான பேச்சுக்களையும் பாவங்களையும் விடவில்லையோ அவர் பசித்திருந்தும் தாகித்திருந்தும் எனக்கு எந்த தேவையும் இல்லைன்ட்டான் அல்லாஹ். நம்ம நோன்பு வைக்கிறது நமக்காக, அல்லாவுக்காக நோன்பு வைக்கலை. நமக்காக நோன்பு வைக்கிறோம். அல்லாஹ் நோன்பு வந்து எனக்குரியது, எல்லாமே அல்லாஹ்வுக்குரியது தான். எனக்குரிய அதுக்கு கூலி நானே வழங்குறேங்கிறேன். எல்லாத்துக்கும் அல்லாஹ் தான் கூலி வழங்குறான். ஆனால் இதை கொஞ்சம் ஸ்பெஷல் படுத்தி சொல்கிறான். அதனால் அல்லாஹ்ட்ட நல்ல கூலியை பெற்று நோம்பாளிகள் நுழையக்கூடிய ரய்யான் என்கிற சொர்க்கத்தில் நுழையக்கூடியவர்களாக அல்லாஹ் வந்து உங்களையும் என்னையும் ஆக்குவானா என்று கூறி என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். நோன்பு பற்றி இதுக்கு முன்னாடி இன்னொரு வீடியோவும் போட்டிருக்கிறோம். அது மொதல் வீடியோ, அதையும் போய் பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.